இது குருவிக்கூடு மாதிரி இருக்கிற ஒரு கூட்டு குடும்பத்தோட கதை. இவங்க ஒற்றுமையா இருக்காங்களா இல்லையான்னு வாங்க பார்க்கலாம். லக்ஷ்மி அம்மாவுக்கு 2 மருமக, சீதாவும் கீதாவும். சீதாவுடைய கணவன் முத்து, கீதாவுடைய கணவன் மணி. ஒரு நாள் சீதாவின் அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஹலோ அம்மா, சொல்லு, என்ன விஷயம்? முக்கியமான விஷயமா இருந்தா சீக்கிரம் சொல்லு, எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சுமா. ஆமாண்டி, முக்கியமான விஷயந்தான். நான் சொல்றத மனசுல ஏத்திக்கோ. என்னம்மா, முதல்ல விஷயத்த சொல்லு. இங்க பாருடி, நீயும் உன் தங்கச்சியும் அந்த வீட்டோட மருமக. அதனால இனி அந்த வீட்டோட அதிகாரத்தை உங்க கையில வர மாதிரி பாத்துக்கோ அப்படின்னு அறிவுரை சொன்னாங்க சீதாவுடைய அம்மா. என்னம்மா சொல்ற? அது எப்படி முடியும்? ஓ மாமியார உன் கண்ட்ரோல்ல வை. நீ சொல்றபடிதான் அவங்க கேக்குற மாதிரி நீ நடந்துக்கோ, புரியுதா? அப்படின்னு ஆலோசனை கொடுத்தாங்க சீதாவுடைய அம்மா. அதுக்கப்புறம் இங்க பாருடி, இவ என்ன பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடியே போனை வச்சுட்டா. சீதாவோ முழுசா பேசுறத கேட்காம போனை ஒரே யோசனையா வச்சா. அதுக்கப்புறம் சீதாவும் கீதாவும் அவங்க அறையில பேசிக்கிட்டு இருந்தாங்க. கீதா, நம்ம அம்மா சொன்ன மாதிரியே செய்யறது தான் எனக்கு சரின்னு தோணுது. சரிக்கா, நம்ம அம்மா சொன்ன மாதிரியே கேப்போம். அவங்க நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஹால்ல உட்காந்துட்டு இருந்த லக்ஷ்மி அம்மா, யாமா சீதா, கீதா இங்க வாங்க அப்படின்னு மாமியார் கூப்பிடவும் சீதாவும் கீதாவும் வெளியே வந்தாங்க. ஏம்மா, நீங்க 2 பேரும் சமையல் வேலைய பார்த்துக்கோங்கம்மா, நான் மேல் வேலை இருந்தா பார்த்துக்கிறேன் அப்படின்னு லக்ஷ்மி அம்மா சொல்லவும், அத்தை, நாங்க 2 பேரும் ஆபீஸ்க்கு போய் சம்பாதிக்கிறோம். நீங்க வீட்ல சும்மா தானே இருக்கிறீங்க, சமையல் வேலையும் சேர்த்து நீங்களே பார்த்துக்கோங்க. அத்தை, அதுக்கப்புறம் எங்க 2 பேத்துக்கு லஞ்ச் ஆபீஸ்க்கு எடுத்துட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஆபீஸ்க்கு கிளம்பி போனாங்க. மருமக வந்தா வேலை பழுவெல்லாம் குறையும்னு நினைச்சாங்க லக்ஷ்மி அம்மா. ஆனா இருக்கிற வேலை தான் ஜாஸ்தியாச்சு. அன்னைக்கு இரவு சமையல் வேலை, வீட்டு வேலை, எல்லா வேலையும் முடிச்சுக்கிட்டு படுக்கலான்னு உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ முத்துவும் மணியும், அம்மா சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டாச்சுப்பா, தூங்க போறேன். சரிம்மா, நாங்களும் தூங்க போறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு முத்துவும் மணியும் தூங்கறதுக்காக அவங்க ரூமுக்கு போனாங்க. அப்போ கீதாவும் சீதாவும் வந்தாங்க. அத்தை, நாங்க லேட் நைட்ல மூவி பார்ப்போம், உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும், அதனால நீங்க வெளியே வெராண்டால போய் படுத்துக்கோங்க அப்படின்னு கீதா அதிகாரமா சொன்னா. அன்னைக்கு ராத்திரி கொற்ற பனில வேற வழியே இல்லாம லக்ஷ்மி அம்மாவும் படுத்து தூங்கினாங்க. மறுநாள் காலையில லக்ஷ்மி அம்மா குளிர் காய்ச்சலோட முடியாம சோஃபால உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அப்ப முத்து, அம்மா என்னம்மா ஆச்சு? உடம்பு இப்படி கொதிக்குது. அது ஏன் கேக்குறீங்க? நாங்க நைட்ல டிவி பாக்குறது உங்க அம்மாக்கு பிடிக்கவே இல்ல, அதனால வராண்டால போய் படுத்துக்கிட்டாங்க அப்படின்னு கீதா சொல்லவும், என்னம்மா நீ, அவங்க டிவி பார்த்தா என்ன, நீ தூங்க வேண்டியது தானே அப்படின்னு முத்து சொல்லவும், இல்லப்பா அது அப்படின்னு சொல்ல வரும்பொழுது, அம்மா ஆபீஸ்க்கு போயிட்டு வரவங்க கொஞ்ச நேரம் டிவி பார்க்க தான் செய்வாங்க, நீ தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கலாம்ல அப்படின்னு முத்து அட்வைஸ் பண்ணனா. சரி சீதா, அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ, அவங்கனால சுத்தமா முடியல, இந்தா பணம் அப்படின்னு முத்து 500 ரூபாய் கொடுத்தான். அதுக்கப்புறம் 2 பேரும் ஆபீஸ்க்கு கிளம்பி போனாங்க. அத்தை, இந்தாங்க மெடிக்கல்ல டேப்லெட் வாங்கிட்டு வந்திருக்கேன், இதை சாப்பிட்டுட்டு இந்த பிரெட்டையும் சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் சமையல் வேலைய பாருங்க அப்படின்னு சொல்லி கீதா மாத்திரையும் பிரெட்டையும் வச்சா. அப்போ லக்ஷ்மி அம்மா, கீதா, சீதா இருங்கம்மா, இட்லி சுட்டு தரேன், சாப்பிட்டுட்டு போவீங்களாமா அப்படின்னு ரொம்ப அக்கறையோட சொன்னாங்க. அத்தை, இப்பவே நேரமாச்சு, இட்லி எல்லாம் எதுவும் வேணாம்,
நாங்க ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு அப்படியே ஆபீஸ்க்கு போறோம். அத்தை, மதியம் லஞ்ச ஆபீஸ்க்கு எடுத்துட்டு வாங்க, அது போதும். ஹோட்டல்ல சாப்பிட்றதுக்காக முத்து கொடுத்த அந்த 500 ரூபாவையும் எடுத்துக்கிட்டு சந்தோஷமா போனாங்க. லக்ஷ்மி அம்மாவும் சமையல் வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு ஆபீஸ்க்கு சாப்பாடை எடுத்துட்டு போனாங்க. கீதாவுடைய ஆபீஸ். கீதா, உன்னை பார்க்க யாரோ ஒருத்தங்க வந்திருக்காங்க. அவங்கள உன் கேபின்ல உட்கார வச்சிருக்கேன் அப்படின்னு ஆபீஸ்ல வேலை செய்யும் ரம்யா சொன்னா. ரம்யா, அவங்க எனக்கு லஞ்சு கொண்டு வந்த சமையல்காரி. லஞ்ச வாங்கிட்டு அனுப்பிச்சிடு அப்படின்னு பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது லக்ஷ்மி அம்மா உள்ள வந்துட்டாங்க. அத்தை, உங்களை யாரு உள்ள வர சொன்னாங்க? வெளியே இருந்தே கொடுத்துட்டு போக வேண்டியது தானே அப்படின்னு மாமியார திட்டுனா. இல்லம்மா, உடம்புக்கு முடியல, ஆட்டோல போகிறதுக்கு காசு கேட்கத்தாம உள்ள வந்த அப்படின்னு ரொம்ப பாவமா சொன்னாங்க. எங்கிட்ட பணம் கொட்டியா இருக்கு, உரிமையா கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி மாமியார திட்டி அனுப்பிச்சா. அதுக்கப்புறம் லக்ஷ்மி அம்மா சீதாவுடைய ஆபீஸ்க்கு போனாங்க. அத்தை, லஞ்சுக்காக எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது? வெளியவே நின்னுட்டு இருந்தா எனக்கு எப்படி தெரியும்? உள்ள வர முடியாதா அப்படின்னு சீதா இன்னொரு பக்கம் கத்தினா. இல்லம்மா, உள்ள வந்தா நீ ஏதாச்சும் சொல்லுவேனுதான் வெளியவே நின்னுட்ட. சரி சரி, அததான் லஞ்சு கொடுத்தாச்சுல்ல, கிளம்பி போக வேண்டியது தானே அப்படின்னு சீதா சொல்லவும், அம்மா உடம்புக்கு முடியலம்மா, ஆட்டோக்கு காசு கொடுத்தேனா நான் ஆட்டோலயே போயிடுவேன் அப்படின்னு ரொம்ப பாவமா சீதா கிட்டையும் கேட்டாங்க. இந்தாங்க, என்கிட்ட 20 ரூபாய் தான் இருக்கு, இதுல டீய வாங்கி குடிச்சுக்கிட்டு தெம்பா நடந்து போங்க அப்படின்னு 20 ரூபாய் மட்டும் கொடுத்து மாமியார அனுப்பிச்சு வச்சா. லக்ஷ்மி அம்மாவும் உடம்புக்கு முடியாம வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. அன்னைக்கு சாயந்தரம் முத்துவும் மணியும் வீட்டுக்கு வர நேரமா பார்த்து மாமியார கவனிக்கிற மாதிரி நடிச்சாங்க. அத்தை, இந்தாங்க, உங்களுக்கு கஞ்சி காய்ச்சி வச்சிருக்கேன், இத குடிச்சிட்டு இந்த மாத்திரைய போடுங்க அத்தை. ஆமா அத்தை. அத்தை, உங்களுக்காக பிளாஸ்க்ல கஷாயம் போட்டு வச்சிருக்கேன், படுக்கும்போது மறக்காம குடிச்சிடுங்க. இத பார்த்த முத்துவுக்கும் மணிக்கும் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. மறுநாள் மீண்டும் மாமியார வராண்டால போய் படுக்க சொன்னாங்க. மாமியார் லக்ஷ்மிக்கோ காய்ச்சல் இன்னும் அதிகமாச்சு. என்னம்மா இது, காய்ச்சல் இன்னும் சரியாகலையா? ஏங்க, அவங்க நேத்து கூட வெளிய போய் படுத்துக்கிட்டாங்க, நான் எவ்வளவோ கெஞ்சின, கேட்கவே இல்ல அப்படின்னு மாமியார் மேல பழி போட்டாங்க. ஆமாங்க, நான் கூட சொன்னேன் வெளியே போய் படுக்காதீங்கன்னு, ஆனா உங்க அம்மா கேட்கவே இல்ல அப்படின்னு 2 பேரும் சொல்லவே, என்னம்மா நீ இப்படி பண்ற? எங்க எல்லோருக்கும் வேலை இருக்கு, வேலைய பாக்குறதா இல்ல உன்னை பாக்குறதா? சொல்றதுதான் கேட்க வேண்டியது தானே அப்படின்னு மணி சொல்லும் போது, இல்லப்பா அது வந்து அப்படின்னு இழுக்கும் போது, என்னம்மா அது வந்து இது வந்துன்னு? அது வந்து சீதாவும் கீதாவும் தான்பா என்ன வெளிய போய் படுக்க சொன்னாங்க அப்படின்னு உண்மைய போட்டு உடைச்சாங்க லக்ஷ்மி அம்மா. என்னத்த எங்க மேல பழி சொல்றீங்க? உங்களை நல்லா தானே பாத்துக்கிட்டோம் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டாங்க. மணியும் முத்துவும் இத கேட்டு ஒரு பக்கம் அதிர்ச்சியானாங்க, இன்னொரு பக்கம் குழம்பி போனாங்க. யாரு உண்மை சொல்றா யாரு பொய் சொல்றான்னு கண்டுபிடிக்கணும்னு 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. அதுக்கு ஒரு ஐடியாவும் செய்தாங்க. மறுநாள் முத்துவும் மணியும், நான் சீதா, நாங்க 2 பேரும் அவசர வேலையா ஊருக்கு போறோம். எதுக்குங்க இவ்வளவு அவசரமா போறீங்க? என்னாச்சு? நம்ம பூர்வீக லேண்ட்ல ஏதோ லீகலா பிரச்சனை இருக்குன்னு கால் வந்துச்சு, மீதி விஷயத்த நாங்க வந்து சொல்றோம் அப்படின்னு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு கிளம்பி போனாங்க. ஆனா முத்துவும் மணியும் ஊருக்கு போகாம அவுட் ஹவுஸ்லயே தங்கி யாரு பொய் சொல்றாங்கன்னு கவனிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அன்னைக்கும் சீதாவும் கீதாவும் மாமியார வெளியே படுக்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் மறுநாள், அத்தை லஞ்ச எடுத்துட்டு ஆபீஸ்க்கு வந்துடுங்க, நேரமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆபீஸ்க்கு கிளம்பியும் போனாங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த முத்துவும் மணியும்,
அன்னைக்கு சாயந்தரம் கீதாவும் சீதாவும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம், கீதா அண்ணி, இந்த வீட்ல நம்ம யாரும் தங்க போறதில்ல. நம்ம 4 பேரும் அவுட் ஹவுஸ்ல போய் தங்கிக்கலாம். அம்மா மட்டும் இங்க இருக்கட்டும் அப்படின்னு கோவமா சொன்னா மணி. அதுக்கு, ஏங்க என்னாச்சு, என்ன சொல்றீங்க? நாங்க எதுக்கு அவுட் ஹவுஸ்க்கு போய் தங்கணும்? அங்க எந்த வசதியுமே இல்ல. உங்க அம்மாவை வேணா போய் தங்க சொல்லுங்க அப்படின்னு கீதா காரசாரமா சொன்னா. அம்மா வயசானவங்க, அவங்க மட்டும் எப்படி அவுட் ஹவுஸ்ல தங்க முடியும்? அப்போ ஒண்ணு பண்ணலாம், நீங்க 2 பேரும் வராண்டால போய் படுத்துக்கோங்க, அம்மா ரூம்லயே படுத்துக்கட்டும் அப்படின்னு மணியும் எரிச்சலா பேசினா. ஏங்க, நான் எதுக்கு வராண்டால போய் படுத்துக்கணும்? அப்ப அம்மா மட்டும் வராண்டால எப்படி படுக்க முடியும்? நாங்க தான் தினமும் அவங்கள வராண்டால படுக்க வைக்கிறோமே, அதனால அவங்களுக்கு பழகி போயிடுக்கும் அப்படின்னு கீதா வாய தவறி உண்மைய சொல்லவும் கீதாவும் சீதாவும் மாட்டிக்கிட்டாங்க. கடைசியா உங்க வாயிலிருந்தே உண்மைய சொல்லிட்டீங்க. இனி நீங்க 2 பேரும் இந்த வீட்ல இருக்க முடியாது, வெளியே போங்க அப்படின்னு முத்து கோவமா சொல்லவும், அம்மாக்கு மரியாதை இல்லாத வீட்ல உங்களுக்கும் இடம் இல்ல. இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த மாமியார், என்னால நீங்க எல்லாம் யாப்பா சண்டை போட்டுக்கிறீங்க, நானே வெளியே படுத்துக்கிறேன் அப்படின்னு லக்ஷ்மி அம்மா சொல்லிட்டு இருக்கும் பொழுது சீதா கீதாவுடைய அம்மா வந்தாங்க. சம்மந்தி அம்மா, எப்படி இருக்கிறீங்க? என்னாச்சு, எல்லோரும் ஒரே மாதிரியா இருக்கிறீங்க அப்படின்னு புரியாத மாதிரி கேட்டாங்க. ஏதோ இருக்க சம்மந்தி அப்படின்னு கவலையோட சொன்னாங்க. அப்போ சீதா, அம்மா உன்னாலதான் இத்தனை பிரச்சனையும், உன் பேச்ச கேட்டனாலதான் எங்க 2 பேத்தும் வாழ்க்கையும் போச்சு அப்படின்னு சொல்லி அழுதா சீதா. என்னடி சொல்லற? ஏனால எப்படி உங்க 2 பேத்து வாழ்க்கையும் போகும்? நீ தானமா போன் பண்ணி மாமியார கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னு சொன்ன. நான் மாமியார கண்ட்ரோல்ல வெயினா அன்பால அடக்கி வைக்கின்னு அர்த்தம். அன்னைக்கு முழுசா பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடியே போனை கட் பண்ணிட்ட. அத அறக்குறையா புரிஞ்சுக்கிட்டு இவ்வளவு கொடுமை பண்ணிருக்கிறீங்க அப்படின்னு சம்மந்தி மரகதம் ரொம்ப கோவமா பேசினாங்க. அத்தை, எங்க அம்மா பேச்ச தப்பா புரிஞ்சுக்கிட்டு புத்தி இல்லாம நடந்துக்கிட்டோம். உங்களை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டோம். எங்களை மன்னிச்சிடுங்க அத்தை. அத்தை, நாங்க பண்ணின தப்புக்காக இந்த வீட்டை விட்டு போறதுதான் சரி அப்படின்னு 2 பேரும் திருந்தி மனசார மன்னிப்பு கேட்டாங்க. சீதா, கீதா, யாரும் வெளியே போக வேண்டாமா? நீங்க தப்ப உணர்ந்துட்டீங்களே, அதுவே போதும். இந்த குடும்பம் பிரிய வேண்டாமா? கூட்டு குடும்பங்கிறது குருவி கூடு மாதிரி, அது கலைய கூடாது. லக்ஷ்மி அம்மாவும் அவங்கள மன்னிச்சாங்க. முத்துக்கும் மணிக்கும் சமாதானமும் சொன்னாங்க. எல்லோரும் ஒன்னா சந்தோஷமா இருந்தாங்க. நம்ம எது செய்தாலும் சுயமா சிந்தித்து நல்லது மட்டுமே செய்யணும். அடுத்தவங்க பேச்ச அறக்குறையா கேட்டுட்டு தவறு செய்யக்கூடாது. இதுதான் இன்னைக்கு ஸ்டோரி. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சிவா ரொம்ப நல்ல பையன். அம்மா பேச்ச தட்டாத மகன். அம்மா லக்ஷ்மி சிவாவை பத்தி பெருமை பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் அம்மா லக்ஷ்மி சிவாவுக்கு சிந்துங்கிற பொண்ண திருமணம் பண்ணி வச்சாங்க. சிந்துவோ குண்டான பொண்ணு. சிவா மனசுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. திருமணத்துக்கு பிறகு ஆபீஸ்க்கு போன சிவா, வாழ்த்துக்கள் சிவா, இந்த ஆபீஸ்ல உன்னோட திருமணத்தை பத்தி தான் ட்ரெண்டிங்கா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமா சிவா, மேனேஜர் கிட்ட நாங்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்றோம். அடுத்த மாசத்துல இருந்து உன் சம்பளத்தை உயர்த்த சொல்லி, இல்லைனா அரிசி கடையில போய் வேலைக்கு சேர்ந்துக்கோ, அப்பதான் உன் குண்டான மனைவிக்கு கட்டுப்படியாகும் அப்படின்னு பேசி ரொம்ப கிண்டலாக சிரிச்சாங்க. அன்னைக்கு சாயந்தரம் சிவா ரொம்ப மனசு வருத்தத்தோட வீட்டுக்கு வந்தான். சிவா, என்னப்பா ஆச்சு? ஏன் டல்லா இருக்க? ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு அவங்க அம்மா விசாரிக்க, அம்மா, எங்க ஆஃபீஸ்ல என்னோட கல்யாணத்தை பத்தி தான் பேசி என்னை கிண்டல் பண்றாங்க. எனக்கு ரொம்ப அவமானமா இருக்குமா ரொம்ப வருத்தத்தோட சொல்ல, அதை கேட்ட அவங்க அம்மா, யாருப்பா கிண்டல் செய்றா?
எதுக்காக உன்னை கிண்டல் பண்ணணும்? எல்லாம் சிந்துவோட உருவத்தை வச்சுதாம கிண்டல் பண்றாங்க. என்னால வெளியில தலை காட்ட முடியல, சிந்துவை வெளியில கூட்டிட்டு போகவும் முடியல, வருத்தத்தோட சொன்னா சிவா. சிவா, இது ஒரு பெரிய பிரச்சனையே இல்ல. குண்டா இருக்கிறது அது அவளுடைய உடல் வாக்கு. அதை வச்சு நீ எந்த முடிவும் எடுக்காத. உன் பிரச்சனை என்ன? சிந்து குண்டா இருக்கிறது தானே? அதை நான் சரி பண்றேன். நீ நிம்மதியா உன் வேலைய மட்டும் பாரு. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கிறத கேட்ட சிந்துவோட மனசு ரொம்ப வருத்தப்பட்டது. அத்தை, அவரு பாவம். என்னாலதான் அவருக்கு இவ்வளவு அவமானமும். நான் குண்டா இருக்கிறேன்னு தெரிஞ்சும் நீங்க ஏன் என்ன அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க அப்படின்னு ரொம்ப மன வருத்தத்தோட கேட்டா சிந்து. சிந்து, நான் உன் உருவத்தை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கல, உன்னோட நல்ல குணத்தை பார்த்து தான் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். நீ தான் எங்க குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு. இருந்தாலும் அவருக்கு என்ன பிடிக்கலையே அத்தை. நான் அதிகமாக கூட சாப்பிட்றதில்ல, ஆனா இந்த வெயிட் மட்டும் குறையவே மாட்டேங்குது. வருத்தத்தோட சொல்ல, சரி சிந்து, நான் சொல்ற மாதிரி ஃபாலோ பண்ணு. சீக்கிரத்திலேயே உன் எடையும் குறைஞ்சிடும். அவனுக்கு உன்னை பிடிக்கும். சில ஃபிட்னஸ் டிப்ஸ் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க மாமியார் லக்ஷ்மி. தினமும் சிந்து வாக்கிங் போறதும் வீட்டு வேலை செய்யறதும் டயட்டை ஃபாலோ பண்றதுமா ஆரம்பிச்சான். 3 வேளை சாப்பாட்டை 2 வேளையா சாப்பிட ஆரம்பிச்சான். அதிகமா வெஜிடபிள், சாலட், ஃப்ரூட், பருப்பு வகைகளும் சாப்பிட ஆரம்பிச்சான். அப்படி இருந்தும் அவ உடம்பு குறையவே இல்லை. ஒரு நாள் சிவா ஆஃபீஸ்ல இருந்து வரும்போது அவனுடைய காலேஜ் ஃப்ரெண்ட் சீதாவை பார்த்தான். ஹே சீதா, எப்படி இருக்க? உன்னை பார்த்து எவ்வளோ வருஷம் ஆச்சு. உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு கூட கேள்விப்பட்டேன். சாரி, என்னால உன் கல்யாணத்துக்கு வர முடியல. பழைய ஃப்ரெண்ட சீதாவை பார்த்த உடனே உற்சாகமானா சிவா. நல்லா இருக்கேன் சிவா, நீ தான் என் கல்யாணத்துக்கே வரலையே. சரி சரி, அதை விடு. என் வீடு பக்கத்துல தான் இருக்கு. நாளைக்கு கண்டிப்பா நீ என் வீட்டுக்கு வரணும். உன் ஒய்ஃபையும் கூட்டிட்டு தான் வரணும். சீதா சொல்லவும், ஓ கண்டிப்பா வரேன் சீதா. நீ இப்போவும் காலேஜில் பார்த்த மாதிரியே ஃபிட்டாக இருக்க. அதுவும் இல்லாமல் காலேஜ் படிக்கும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸையும் ஃபிட்டாக இருக்கணும்னு சொல்லி டார்ச்சர் பண்ண ஆளு தானே நீ? ஆமாம், பின்ன என்ன, பொழுதுக்கும் கிளாஸை கட் பண்ணிட்டு உங்கள் கேங்கே கேன்டீனில் தான் இருக்கும். சிறிது நேரம் பேசி கொண்டிருந்தாங்க அவங்க 2 பேரும். அன்னைக்கு சாயந்தரம் சிவா ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு வந்தான். அதை பார்த்த அவனோட மனைவிக்கு ரொம்ப ஆச்சரியம். என்னங்க, இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க? ஆமா சிந்து, வர வழியில என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு சீதாவை பார்த்தேன். இப்போவும் என்ன ஸ்லிம்மா இருக்கான்னு தெரியுமா? காலேஜில் பார்த்த மாதிரியே இருக்கா. என்ன பண்ணுறது, நம்ம 2 பேர்த்தையும் நாளைக்கு அவள் வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருக்கான். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உற்சாகமாக சொல்லி கொண்டிருந்த சிவாவின் குரல் மெல்ல மெல்ல தடுமாறியது. அதை கவனித்த சிந்து, இல்லைங்க, நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. நாளைக்கு அத்தைய செக்கப்காக டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகணும். நம்ம இன்னொரு நாள் சேர்ந்து போலாம் அப்படின்னு சிந்து பொய்யான காரணத்தை சொல்லி வரலைன்னு சொல்லிட்டான். மறுநாள் சிவா சீதாவுடைய வீட்டுக்கு போனான். வா சிவா, சொன்ன மாதிரி கரெக்டா வந்துட்ட. நீ மட்டும் லேட்டா வந்திருந்தீனா செஞ்சு வச்ச சாப்பாட்டை எல்லாம் நானே சாப்பிட்ருப்பேன். குறும்புத்தனமாக பேசி கொண்டிருந்தாங்க சிவாவும் சீதாவும். இப்பவெல்லாம் பங்க்சுவாலிட்டியா இருக்கேன் தெரியுமா? சொன்ன நேரத்துக்கு சொன்னபடி வந்துடுவேன். சரி சரி சிவா, கேட்க மறந்துட்டேன். எங்க உன் வைஃப்? உன் வைஃபையும் கூட்டிட்டு வரணும்னு சொல்லியிருந்தல்ல? சாரி சீதா, அம்மாவை இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்கா. இன்னொரு நாள் கண்டிப்பா அவளை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சிவா சொல்லவும், அவங்க பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே உள்ளிருந்து சீதாவுடைய கணவர் ராஜு வெளியே வந்தாரு. அவரை பார்த்த உடனே சிவாக்கு அப்படி ஒரு அதிர்ச்சி. சிவா, இவர் தான் என்னுடைய ஹஸ்பண்ட், மிஸ்டர் ராஜு அப்படின்னு சொல்லி 2 பேரும் கை கொலுக்குனாங்க. ராஜுவோட உருவம் குண்டாக இருந்தது.
ராஜு, சிவா, சீதா 3 பேரும் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டே பேசிக்கிட்டு இருந்தாங்க. விருந்து உபசரிப்பு முடிஞ்சதும் சீதாவுடைய கணவர் ராஜு அவசர வேலையாக வெளியே கிளம்பி போனாரு. என்ன சிவா, அப்படி ஷாக்கா இருக்கே? நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஹெல்த் கான்ஷியஸா இருக்கிறன்னா எப்படி இப்படி ஒரு குண்டான ஆளை கல்யாணம் பண்ணினேன்னு தானே நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சீதா சிவாவை பார்த்து கேட்க, ஆமா சீதா, நீ ராஜுவோட எப்படி வெளியே போற? உன்னை யாரும் கிண்டல் பண்ண மாட்டாங்களா? ஒரு சந்தேகத்தோட கேட்டான் சிவா. சிவா, நான் அவரை விரும்பி கல்யாணம் பண்ணினேன். நான் அவருடைய உருவத்தை பார்க்கல, அவரோட நல்ல குணத்தை தான் பார்க்குறேன். ஊரை பத்தி நான் கவலைப்படல. நான் கஷ்டப்பட்ட போது இந்த ஊருக்காரங்க யாரு எங்களுக்கு வந்து உதவுனாங்க? இவர் தான் என் குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டாரு, உதவியும் செய்தாரு. கொஞ்ச நாள்லயே இவரை நான் விரும்பி திருமணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு தன்னுடைய கதைய சொல்ல, அதை கேட்ட சிவா, சீதா, நீ தான் ஹெல்த் கான்ஷியஸா இருப்பியே, திருமணத்துக்கு பிறகு அவரை டயட்டை ஃபாலோ பண்ண சொல்லியிருப்ப, கரெக்டு தானே? அதுதான் இல்ல, அவருக்கு பிடிச்சதை சாப்பிடுவாரு, பிடிச்சதை செய்வாரு. எனக்காக அவரையே மாறணும். அதுவும் இல்லாம அவர் என்ன செய்தாலும் கண்ட்ரோலா இருப்பாரு. சாப்பிட்றதுனாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் சரி. அதனால நான் அவரை எதுக்குமே கட்டாயம் செய்ததே இல்லை அப்படின்னு சிவா கேட்ட கேள்விக்கெல்லாம் தம் மனசார பதில் சொல்லி கொண்டிருந்தா. சீதா, இந்த மாதிரி குண்டான ஆள் கூட வெளியே போகும்போது ஏதாவது பிரச்சனைய நீ சந்திச்சியா? பிரச்சனையே அவருக்கு தான் சிவா. இந்த உடம்ப வச்சுட்டு நடக்க முடியாது, உட்கார முடியாது, ஏன் குனிய கூட முடியாது. இதனால அவருடைய வருமானமும் பாதியா குறைய ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம்தான் அவருடைய திறமைய நான் கண்டுபிடிச்சேன். திறமையா? அது எப்படி அப்படின்னு ஒரு ஆர்வமா கேட்டான் சிவா. அவர் வீட்லயே உட்கார்ந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. ஆன்லைன்லயே ட்ரைனிங் கொடுத்தாரு. நாளாக நாளாக நிறைய பேர் சேர ஆரம்பிச்சாங்க. மாசத்துக்கு 30-40 பேர் பயிற்சிக்கு வந்தாங்க. தொழில் முனைவராக ஆனாரு. இப்போ இவருடைய கம்பெனி நம்பர் 1 கன்சல்டன்சியா இருக்கு. இவரை தேடி வரவங்க இவரோட உருவத்தை பார்க்கல சிவா, இவரோட திறமையத்தான் பார்க்கறாங்க அப்படின்னு சீதா சொல்றத கேட்ட சிவாவுக்கு ஒரு மோட்டிவேட்டா இருந்தது. அவனோட மனசும் ரொம்ப ரிலாக்ஸ் ஆனது. வீட்டுக்கு வந்த சிவா தன்னோட மனைவி சிந்துவை கவனிக்க ஆரம்பிச்சான். ஒரு நாள் முழுவதும் சிந்து செய்யும் ஃபிட்னஸ், டயட், வாக்கிங்னு பார்த்து சிவாவுக்கு சிந்து மேல ஒரு பரிதாபம் ஏற்பட்டது. அன்பாகவும் நடக்க ஆரம்பிச்சான். ஆனாலும் சிந்து கிட்ட என்ன திறமை இருக்குதுன்னு அவனால கண்டுபிடிக்கவே முடியல. மாதங்கள் ஓடிக்கொண்டே இருந்தது. ஒரு நாள் மாமியார் லக்ஷ்மி சிந்து கிட்ட, சிந்து, இன்னைக்கு சிவா அவசர வேலையா ஒரு வெளிநாட்டு கிளைண்ட் கூட மீட்டிங் இருக்குதுன்னு போயிட்டான். சாப்பாட எடுத்துட்டு போகலாமா? இன்னைக்கு நீ ஆஃபீஸ்க்கு போய் இந்த லஞ்சை கொடுத்துட்டு வா. அதை கேட்ட சிந்து தயங்கினா. அத்தை, நான் ஆஃபீஸ்க்கு போனா மறுபடியும் அவரைத்தான் கிண்டல் பண்ணி பேசுவாங்க. அவரோட மனசு ரொம்ப வருத்தப்படும் அப்படின்னு தயக்கத்தோட சொன்னா சிந்து. சிந்து, இப்ப நீ முன்ன மாதிரி குண்டா இல்லமா, நல்லா ஃபிட்டாவே இருக்கிற. அது உனக்கு தெரியலமா? நான் உன்னை பார்க்கறேன்ல, நீ இப்போ கரெக்டா தான் இருக்க. அதை கேட்ட சிந்துவோட மனசு ரொம்ப சந்தோஷப்பட்டது. சிந்து சிவாக்காக லஞ்ச தயார் செய்து எடுத்துட்டு வந்தா. அப்போ ஆபீஸ்ல ஒரு கிளையண்டிடம் சிவா இங்கிலீஷ்ல பேச ரொம்ப திணறிக்கிட்டு இருந்தான். சரளமா அவனால பேசவே முடியல. அதை பார்த்துட்டு இருந்த சிந்து உள்ள வந்தா. எக்ஸ்கியூஸ் மீ சார், மே ஐ கம் இன்? ஐ எம் மிஸ்ஸஸ் சிவா. கேன் ஐ எக்ஸ்பிளைன் திஸ் ப்ராடக்ட் கிளியர்லி டு யூ? சிந்து அந்த ப்ராடக்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சா. அழகா ஆங்கிலத்துல அந்த ப்ராடக்டை பத்தி விளக்கம் கொடுத்தா சிந்து. அந்த கிளைண்ட்டுக்கும் இவங்களுடைய ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சி போச்சு. இதனால அந்த கிளைண்ட் கம்பெனிக்கு பல்க் ஆர்டரா கொடுத்துட்டாரு. அது மட்டும் இல்லாம அட்வான்ஸா ஒரு செக்கையும் கொடுத்தாரு. ஆஃபீஸ்ல இருந்த மற்ற ஸ்டாஃபுகள்லாம் சிந்துவோட ஹெல்த் டிப்ஸை கேட்டாங்க. அதை பார்த்த சிவாவுக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு.
வீட்டுக்கு வந்ததும் அம்மாவிடம் சிந்துவை பத்தி ரொம்ப பெருமையா பேசினா சிவா. அவனுடைய திறமை என்னன்னு கண்டுபிடிச்சான். அது மட்டும் இல்லாம மனைவி கிட்டயே ஸ்போக்கன் இங்கிலீஷையும் கத்துக்க ஆரம்பிச்சா. அதுக்கப்புறம் 2 பேரும் சந்தோஷமா ஒரே கம்பெனிலேயே வேலை செய்தாங்க. யாரையும் உருவத்தை பார்த்து எடை போடக்கூடாது, உருவத்தை விட குணம்தான் சிறந்தது அப்படின்னு இந்த கதை மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதுதான் இன்னைக்கு ஸ்டோரி. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.